மேனிஃபெஸ்டோவில், அதாவது தேர்தல் அறிக்கையில் குறைந்தபட்ச வாக்குறுதியை கொடுத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கு அப்படி என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். அதோட முதல் அறிவிப்பை இங்கே அம்பத்தூரில் நான் வெளியிடுறேன். எந்த அரசியல் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எங்களிடம் கருத்து கேட்டு வணிகர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதை தீர்க்க நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்ற சொல்கின்ற அரசியல் கட்சிகளை நோக்கி தான் வணிகர்களுடைய வாக்கு நகரணும் அப்படின்ற ஒரு விஷயம். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வியாபாரிகளின் கருத்துக்களை அறிந்து வியாபாரிகளின் கோரிக்கையை தேர்தல் அறிக்கையாக கொடுக்கும் அரசியல் கட்சிகளுக்குத்தான் வியாபாரிகள் வாக்களிப்பார்கள் என தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தெரிவித்தார். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் அம்பத்தூர் கிளை தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. திரு முத்துக்குமார் தலைமையிலான தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் அம்பத்தூர் கிளை தொடக்க விழா திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு இசக்கி கோபால்ராஜா ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுதேசி வணிகத்தை பாதுகாக்கவும் அம்பத்தூர் பகுதியின் வணிகர்கள் ஒன்றிணைந்து வணிக ஒழுங்கு, சமூக பொறுப்பு மற்றும் காவல்துறையுடன் நல்ல ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் அம்பத்தூர் கிளை தொடங்கப்படுவதாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தெரிவித்தார். சங்கத்தின் பெயர் படையை திறந்து வைத்து சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்த அருண்குமார் சங்கத்தின் நோக்கம், செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால செயல்திட்டங்கள் குறித்து வியாபாரிகள் மத்தியில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு மோகன்குமார் அம்பத்தூர் கிளையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் அம்பத்தூர் ஒருங்கிணைப்பாளராக மணிகண்டனும், அம்பத்தூர் சங்க கௌரவ தலைவராக பாக்ஸர் ஏபியும் தேர்வு செய்யப்பட்டனர். பெண்கள் வியாபாரி சங்கத்தின் தலைவராக நான்சி ஜோசப் தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் விஜயராகவன், திருவள்ளூர் மாவட்ட பொருளாளர் கந்தசாமி, திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் துரைவேலன், தலைவர் இசக்கி கோபால்ராஜா பேசுகிறேன். அம்பத்தூரில் 5000க்கும் மேற்பட்ட வணிக கடைகள் இருக்குது. இங்கே ஆல்ரெடி நிறையா சங்கங்கள் இருக்கலாம். நம்ம இன்னைக்கு அம்பத்தூரில் கால் வச்சிருக்கிறோம். எண்ணி ஓராண்டு காலத்தில் எல்லாருமே நம்ம சங்கத்தை பற்றி மட்டுமே பேசுவாங்க. ஏன்னா எந்த ஒரு வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக நிற்போம், உடனடியாக குரல் கொடுப்போம். வணிகர்கள் தேவைக்காக, வணிகர்கள் வளர்ச்சிக்காக கடுமையாக போராடும் ஒரே சங்கம் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை மட்டும்தான். நம்ம முத்துக்குமார் ஆட்சி தலைமையில் தமிழகம் முழுவதும் நம்ம சங்கம் இருக்குது. ஆனால் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த அம்பத்தூர் கிளையை நம்பர் 1 சங்கமாக ஓராண்டு காலத்தில் அண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறேன். கட்டாயம் இந்த வணிகர்களுக்கு எந்த ஒரு தேவைனாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இங்கே அம்பத்தூர் சங்க தலைவராக மோகன்குமார் அவர்களை நியமிச்சிருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற வணிகர்கள் அனைவரும் உடனடியாக அவர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கார்பரேஷன் மூலிமா தான் பிரச்சனையாக இருக்கட்டும், காவல்துறை மூலிமா தான் பிரச்சனையாக இருக்கும், டிராஃபிக் இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டர் எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் உடனடியாக நாங்கள் சால்வ் பண்ணி கொடுப்போம். நீங்கள் கூப்பிடுற தூரத்தில் தான் இருப்போம். மோகன்குமார் அவர்கள் உடனடியாக வந்துடுவார். வணிகர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் பண்ணி கொடுப்பாரு. என்னையும் தொடர்பு கொள்ளுங்க, என் நம்பர் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும். வணிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தேவைன்னா உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்திருப்போம். இதுக்கப்புறம் அம்பத்தூர் சங்க தலைவரை பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்பத்தூர் கிளை இன்னைக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. வருகின்ற வணிகர் தினம் 43வது வணிகர் தினம். முதலாவது வணிகர் தினமே இங்கே ஆவடியில் கேப்பகோலா மைதானத்தில் நடந்தது. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வணிக தினத்தை நடத்துகின்ற ஒரே அமைப்பு என்கிற ஒரு பிரிவு எங்களுக்கு இருக்குது. வருகின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியும் தயாராக இல்லை. அப்போ ஓட்டு வங்கி வணிகர்களுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. நம்ம வணிகர்களுக்கு எதிராக என்ன பண்ணாலும் அவர்கள் நமக்கு ஓட்டு போட்டுவார்கள் என்ற ஒரு மாய விஷயம் இருக்குது. அப்போது அரசியல் கட்சிகளை இந்த தேர்தலில் நாங்கள் நிர்பந்திக்க இருக்கிறோம். எங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வணிகர்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலாம்னு இருக்கிறோம். ஏன்னா
ஆன்லைன் வணிகம், கார்ப்பரேட் வணிகம், அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சாலையோர வணிகங்கள் மிகப்பெரிய அளவில் பெருத்து முறையாக வணிகம் செய்யக்கூடிய வணிகங்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது எல்லா வணிகர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் முறையாக வணிகம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நீங்கள் ரோட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு தான் அரசு சொல்லுங்க. அதுதான் உண்மையாக இருக்குது. ஏன்னா மத்திய அரசு வந்து எந்த அளவுக்கு கார்ப்பரேட்டை ஊக்குவிக்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி 10 கிலோமீட்டருக்கு ஒரு டிமார்ட் இருக்குது. தமானி போன்ற மிகப்பெரிய வணிகர்கள் விலையை குறைத்து அனைத்து சில்லறை வணிகத்தையும் தங்களை நோக்கி இழுத்துக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து பணக்காரங்க மட்டும்தான் சூப்பர் மார்க்கெட் போவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு கூலி வேலை செய்கிறவங்க கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. என்ன காரணம்? விலை குறைப்பு. எதற்காக நாங்கள் ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்தோம்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப் பெசோஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் அதிகாரிகள் அமெரிக்காவை, இந்திய சந்தையை வந்து அமெரிக்காவை அடைக்க வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். காரணம் வந்து விலை குறைப்பு மாயை. அப்போ மத்திய சர்க்கார் நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஆன்லைன் வணிகத்துக்கு கொஞ்சம் சிறப்பு வரி போடுங்க அப்படின்னு சொன்னால் அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சரி, தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் சேர்த்து 40 எம்பிக்களை வச்சிருக்கிற தமிழக அரசாவது வியாபாரிகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நாடாளுமன்றம் பார்த்தா அதுக்கும் இல்லை. இப்போ வருகின்ற தேர்தலில் வணிகர்களுக்காக தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில், அதாவது தேர்தல் அறிக்கையில் குறைந்தபட்ச வாக்குறுதியை கொடுத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கு அப்படி என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். அதோட முதல் அறிவிப்பை இங்கே அம்பத்தூரில் நான் வெளியிடுறேன். எந்த அரசியல் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எங்களிடம் கருத்து கேட்டு வணிகர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதை தீர்க்க நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்ற சொல்கின்ற அரசியல் கட்சிகளை நோக்கி தான் வணிகர்களுடைய வாக்கு நகரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இல்லைன்னா ஒன்று நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம், இல்லைன்னா நோட்டோக்கு எங்களோட வாக்குகளை போடுவோம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். விஜயராகவன் அவர்களையும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து முன்னோடிகள், நம்முடைய சங்கத்துக்கு தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்தசாமி அண்ணன் அவர்களுக்கும், எபி அண்ணன் அவர்களுக்கும், நம்ம அட்வொகேட் சார், நான்சி மேடம், சுரேஷ் அண்ணன் அவர்கள் அனைவரையும் மற்றும் இங்கு எதிரில் அமைந்திருக்கக்கூடிய அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருமாறு வரவேற்கிறேன். இன்று தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை அம்பத்தூர் கிளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படுகிறது. அம்பத்தூர் பகுதி வணிக சமூகத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகும். இந்த கிளையை தொடங்க உள்ள முக்கிய நோக்கம் அம்பத்தூர் பகுதியில் உள்ள வணிகர்கள் அனைவரையும் ஒற்றுமை, ஒழுங்கு மற்றும் பொறுப்புணர்வு என்ற அடிப்படையில் ஒரே மேடையில் இணைப்பதே நமது நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு வணிகரும் தனியாக இல்லை, சங்கமாக இருந்தால்தான் நம் குரல் வலுவாக இருக்கும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். சட்டத்திற்குட்பட்டு அரசு விதிமுறைகளை மதித்து ஒழுங்கான வணிக நடைமுறைகளை உறுப்பினர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. மற்றும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கும் காவல்துறையை ஒரு அதிகாரமாக மட்டுமல்லாமல் ஒரு ஒத்துழைக்கும் அமைப்பாக நாம் சங்கத்தின் சார்பாக பார்க்கிறோம். வணிகம் பாதுகாப்பாக நடைபெற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக காவல்துறையுடன் முழுமையுடன் ஒத்துழைப்பையும் வழங்குவது இந்த கிளையின் முக்கிய கடமையாக இருக்கும். இந்த அம்பத்தூர் கிளை எந்த அரசியல் சார்பு இல்லாமல், எந்த தனிப்பட்ட வணிக நலன் இல்லாமல் முழுக்க வணிக சமூக நலனுக்காக செயல்படும் என்பதை இந்த மேடையில் உறுதி தெரிவிக்கிறேன். இன்று நம்மை கௌரவித்து நம்முடைய காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும் மாநில மற்றும் மாவட்ட சங்க பொறுப்பாளர்கள், இங்கு கலந்து கொண்ட அனைத்து வணிக பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.